தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட். நீங்கள் இந்தியாவில் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவோம், தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டி எல்லாம் உலக நாடுகளோட தான், எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஐ வில் டெல் யூ வை. We shouldn't be comparing Tamil Nadu with any other states in India ன்னு டிஆர்பி ராஜா சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் we have to compare Tamil Nadu with Scandinavian countries, which is nothing but Sweden, Norway, Finland இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆக்சுவல் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஜிடிபி 35.6 lakh crores, which is nothing but $388 billion. ஆனால் ஸ்வீடன் எடுத்திங்கன்னா $720 billion and நார்வே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் $550 billion. இது எங்கேயுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டபுள் இருக்காங்க ஸ்வீடன். நார்வே சம்வேர் அரவுண்ட் 50% மோர் தேன் வாட் வி ஹேவ் கரண்ட்லி. இது ஜிடிபி தான். ஜிடிபி இல்லாமல் அவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஜஸ்ட் $135 billion கம்பேர்ட் டு 711 ஜிடிபி. தமிழ்நாடு $103 billion டெப்டாகவே வச்சுருக்கோம். ரியலாக சொல்லணும்னா தமிழ்நாடு விட மகாராஷ்டிராவுக்கு தான் இந்த டயலாக் அடிக்கிறதுக்கு ஃபுல் தகுதி இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிராவோட ஜிடிபி 50 லட்சம் கோடி, அதாவது $544 billion. அவங்களோட ஜிடிபி ஆல்வேஸ் ஆன் அ ஹையர் சைட் கம்பேர்ட் டு எனி அதர் ஸ்டேட்ஸ் வித் இன் இந்தியா. அட் த சேம் டைம் அவங்களோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ரொம்ப கம்மி. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, ஸ்வீடன் வந்து 1990s எக்கனாமிக் க்ரைசிஸ் அண்ட் ரெசிஷன் டைமில் அவங்களோட ஜிடிபி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருந்தாலும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 70% இருந்தது. த லாஸ்ட் 30 yearsல they have done a tremendous amount of work and they brought down to close to 19% right now. இது ஸ்வீடன். பட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2020-2021 வரைக்கும் நம்மளோட கடன் 4.5 லட்சம் கோடி தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு 9.3 lakh crores, அப்படியே டபுள் ஆயிருக்கு லாஸ்ட் 5 yearsல. அதிகமாக சம்பாதிச்சாலும் இந்த பக்கம் நிறைய கடன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் லீக் ஆகிட்டே இருக்கு. எங்கே லீக் ஆகிட்டு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த நியூமரிக் வேல்யூஸ் எவ்வளோ கோடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ $1 trillion இருந்தாலும் சரி, இந்த வீடியோவோட கடைசியில் அந்த டேபிளில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருக்க ஸ்டேட் வைஸும் சரி, வேர்ல்டு வைஸில் எக்கனாமி பேஸ்ட் யூஎஸ், சைனா, ஜெர்மனி, இந்தியா அண்ட் ஜப்பான், இதுதான் டாப் 5 எக்கனாமிக் கரண்ட்லி. அதே மாதிரி ஸ்டேட் வைஸ்க்கும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதை டேபிளில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்.